ஒரு யூனிக்கான டிசைன்ல வந்த இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அண்ட் இதுதான் Realme GT 8 Pro. GT சீரிஸ் அப்படினாலே இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது போன ஜெனரேஷனை விட உங்களுக்கு கோர் வைஸாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு கிளாக் ஸ்பீட்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. GPUமே அப்கிரேட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா தேர்ட் ஜெனரேஷன் Qualcomm உடைய Orient CPU யூஸ் பண்ணிருக்காங்க. 25% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் 35% பெட்டர் எஃபிஷியன்சியும் இருக்குன்னு சொல்றாங்க போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த ப்ராசஸரை நம்ம இதோட பெஞ்ச்மார்க் மட்டும் வச்சு பார்க்காம கம்பேரிசனுக்கு A19 Pro ஆப்பிளுடைய ஐபோன்ல வந்து இப்போ புது சிப் அதையும் வச்சு பார்த்தலாம். சைட் பை சைடு நம்ம கீக் பெஞ்ச் ரன் பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் கோர் மற்றும் மல்டி கோர் ரெண்டுத்துலயுமே என்ன ஸ்கோர் வந்திருக்குன்றத பாருங்க. சிங்கிள் கோர்ல A19 Pro பெட்டர் ஸ்கோர் வந்தாலுமே கிட்டத்தட்ட க்ளோசரா Snapdragon வந்திருக்கு. ஆனா மல்டி கோர்ல நல்லாவே A19 Proவை Snapdragon பீட் பண்ணிருக்கு. அண்ட் இதுதான் Snapdragon உடைய பெஸ்ட் எவர் மல்டி கோர் ஸ்கோர்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் Adreno 840 GPU பொறுத்த வரைக்கும் 23% ஹையர் பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் 20% எஃபிஷியன்சியும் இந்த வாட்டி இருக்கு. அண்ட் அடுத்ததா 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுலயுமே Snapdragon பிளஸ் இந்த சைடுல A19 Pro ரெண்டுத்தையுமே சைட் பை சைடு ரன் பண்ணி பார்த்திருக்கோம். அதோடைய ஸ்கோர் வந்து பாருங்க. பெஸ்ட் லூப் ஸ்கோர் என்ன வந்திருக்கு அண்ட் லோவஸ்ட் லூப் ஸ்கோரும் என்ன வந்திருக்கு. அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 52.6% Snapdragon வருது அண்ட் உங்களுக்கு A19 Pro பொறுத்த வரைக்கும் 56.3 வருது. பட் இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி இங்க கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா Snapdragon உங்களுக்கு பெஸ்ட் லூப் ஸ்கோர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கொடுக்கிறதுக்காக வந்திருக்கு. ஸோ ஒரு புது ப்ராசஸர்ல இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அண்ட் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணதுலேயே Antutuல இதுல தான் ஹையஸ்ட் ஸ்கோர்னு நினைக்கிறேன். 4 மில்லியனை கிராஸ் ஆயிடுச்சு. அண்ட் இது எல்லாமே நல்லா சில்லுன்னு இருந்தனால பண்ணது. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எப்பவும் போல அந்த 10 நாள் வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்க. வச்சு பார்த்து செஞ்சு எப்படி இருக்குன்றது சொல்றேன். பட் லைக் பண்ணு. இப்போ ப்ராக்டிக்கலாக கேமிங்கில் எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு BGMIல 120 FPSல நமக்கு நேட்டிவாகவே சப்போர்ட் வருது. அதில் கேம் பிளே பண்ணும் பொழுது 1 ஹவருக்கான கேம் பிளேல 117 வருதுங்க ஆவரேஜ் FPS. எந்த ஒரு லேகும் இல்லை அண்ட் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. ஸோ இதை இன்னும் ஹையராக புஷ் பண்ண சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தோம். அதில் 60 FPSக்கான கேமிங் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு நாங்கள் புஷ் பண்ணும் பொழுது ஆவரேஜாக 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59.7 FPS வந்திருக்கு. அண்ட் இதுலையுமே சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா இந்த அளவுக்கு புஷ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஹீட்டிங் 40 டிகிரியை தாண்டவே கிடையாது. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது 38 டிகிரி தான் மேக்ஸிமமே போச்சு அதே நாளில். அண்ட் பேட்டரியுமே 19% ட்ராப் இருந்தது இந்த 1 ஹவருக்கான கேமிங் அப்புறம். ஸோ ஆப்டிமைசேஷன் பரவாயில்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரில் நமக்கு லேட்டஸ்ட் 5G மோடமும் கொடுத்துருக்காங்க. X85 5G மோடம் அண்ட் Qualcomm ஃபாஸ்ட் கனெக்ட் 7900க்கான கனெக்டிவிட்டி சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக நமக்கு வைஃபை உடைய பவர் எஃபிஷியன்சி மற்றும் இது லோ லேட்டன்சி இன்னுமே பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் அண்ட் அல்ட்ரா வைட் பேண்ட் உடைய எஃபிஷியன்சியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இது கூடவே வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் பெஸ்ட் APV கோடக்கும் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னன்னு நாங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தெளிவா சொல்றோம். கூடவே இந்த Qualcomm உடைய Hexagon NPU இருக்கிறதுனால இந்த AI கேப்பபிலிட்டிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும்ல. சரி இதெல்லாம் போதும்பா. இப்போ முதல்ல அன்பாக்சிங் ஒரு வழியாக காமிங்கன்றீங்களா? காமிச்சிட்டா போகுது. வழக்கம் போல தேவையான விஷயங்கள் எல்லாம் வழக்கம் போலவா? ஸ்க்ரூ டிரைவர் ஸ்க்ரூ எல்லாம் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்கண்ணே. எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம்? இந்த மேல கழுவி பாருங்க வட்டம், இதை கலட்டிட்டு கட்டமா மாத்தலாம், என்னென்னமோ மாத்தலாண்ணே. நீங்க சொல்லுங்க, போனுடைய பேக்கை மாத்துறது போய் இந்த கேமராவை மட்டும் தனித்தனியா மாத்துற அளவுக்கு டிசைன் பண்ற அளவுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ன்றத கமெண்ட் செக்ஷன். ஆனா கேமராவை பார்க்கும்போது வித்தியாசமா தான் இருக்கு. இது வித்தியாசமா இருக்குன்றதுக்காக வித்தியாசமா இவங்க பண்றாங்களா இல்ல வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக நம்ம தலையில் இந்த மாதிரிலாம் கட்டுறாங்களான்றது நீங்க சொல்லுங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேமரா கம்பெனி கிட்ட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்களாம். இப்பதான் அப்படி ஒரு கம்பெனி இருக்கிறது எங்களுக்கே தெரியும். ஆனா இந்த மொபைலை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பக்கம் நல்ல சாலிடான ஒரு பேக், இன்னும் சொல்ல போனால் சாஃப்டான ஒரு பேக்கு, கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல மேட் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கேஸே போராடி கூட நான் தைரியமாக யூஸ் பண்ணேன். மெட்டல் ஃப்ரேம் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லியுமே நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஏதோ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பேர் போடுறேன் பார்த்துக்கோங்க. மற்றபடி டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெசல்லெஸ்ஸான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்க்கான 2K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 7000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ், 2000 நிட்ஸ்க்கான HBM இருக்கு, 1000 நிட்ஸ்க்கான டிபிக்கல் பிரைட்னஸ் இருக்கு. இந்த அளவுக்கு தெளிவா சொல்றதுக்கு இவங்களை பாராட்டணும். அண்ட் HDR பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், கலர்ஸ் எல்லாம் சும்மா வைப்ரண்டா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு Realme பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா சவுண்டு லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு, நல்லா இருக்கு. நம்பலையா? நீங்களே கேட்டு பாருங்க.
பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி, 120 வாட்கான SUPERVOOC சார்ஜிங் அண்ட் 50 வாட்கான முதல் முறையான வயர்லெஸ் சார்ஜிங் ரியல்மி கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த லைன்ல இருக்கக்கூடிய Wi-Fi 7, Bluetooth 6 எல்லாமே இருக்கு. ஆனா டைப் C பொறுத்த வரைக்கும் USB 2.0 தான் இருக்கு. மற்றபடி IR பிளாஸ்டர் 360 டிகிரிக்கான NFC 17 5G பேண்ட்ஸ் அப்படின்றது போல எல்லாமே தாறுமாறா கொடுத்துருக்காங்க. UI பொறுத்த வரைக்கும் Realme UI அப்படின்ற மாதிரி தான் இனிமேட்டு தோணும். ஆனா இப்போ Realme UI 7 பொறுத்த வரைக்கும் வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு தோணுதுல, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ ஏற்கனவே இதோடைய அண்ணன் தம்பிங்களோட வீடியோ நம்ம போட்டிருப்போம், பார்க்காதவங்க பாருங்க, மாறு வேஸ்ட்ல. பட் இதுல இருக்கிறதுக்கெல்லாம் புதுசா பேர் வச்சிருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஐஸ் கியூப் ஐகான்ஸ் கொடுத்திருக்காங்க. எது என்னடா புத்தலாட்டது? அது மட்டும் இல்ல, மிஸ்டி கிளாஸ் டிசைன் கொடுத்திருக்காங்க. என்ன கிளாஸ்? மிஸ்டி கிளாஸ். அதாவது சுட்டாதான் கிளாஸ் வரும். ஆனா இப்பதான் பாக்குறேன். நல்லா பாருங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸுமே இருக்கு. அதில் ஒரு சிலதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ நோட்டிஃபை பிரீஃப், ஏஐ ஃப்ரேமிங் மாஸ்டர். அது மட்டும் இல்லை, ஆப்பிள் வாட்சையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இனிமேட்டு. என் வாட்சை குறா ப்ரோ, இதெல்லாம் தவறு ப்ரோ. ஐஃபோனில் மட்டும் இதை கனெக்ட் பண்ணணும். குள்ளக்கார பக்கியா. ஸோ இது இல்லாமல் இன்னும் கலர் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸுமே நிறைய இருக்கு. நீங்க வேணான்றதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா இந்த ஃபோனை பத்தி அவ்வளோதான். ஐயோ, கேமரா விட்டுட்டோம். முக்கியமே அதுதான். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மேப்ஸ்க்கான சோனி AMX 906 சென்சார் கொடுத்துருக்காங்க. 200 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ லென்ஸ், 50 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைடு, 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி அப்படின்றது போல எல்லாத்தையுமே வாரி இறச்சிட்டு இருக்காங்க. நான் எடுத்த சாம்பிள்ஸை பாருங்க. கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாக வந்து எடுத்து கொடுத்துக்குதுங்க. ஒரு சில இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தாலுமே இன்னொரு சில இடத்துல சேச்சுரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோஸ்லையும் நல்லா இருக்கு. நீங்க போர்ட்ரேட் யூஸ் பண்ணும்போது அதோடைய பொக்கே ரொம்பவே நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க டெலஃபோட்டோவை யூஸ் பண்ணி நீங்க ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தீங்கனாலுமே அதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூஸ்டா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா கூட அதோட டீடைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எஜுகேஷனுமே ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வரும். பட் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு இனிஷியலா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. செல்ஃபியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் எல்லாம் இருக்கும் போது இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இண்டோர்ல நாங்க எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரால கிளாரிட்டி ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டைனா இருக்கு. ஸ்கின் டோனா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இதுவுமே நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. செல்ஃபிலுமே இண்டோர்ல நல்லா இருக்கு. ஓவராலா உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ட் கேமரால அந்த ரிக்கோ மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெவ்வேறு விதமா வந்து போட்டோஸ் எடுத்துக்க முடியும். பாசிட்டிவ் ஃபிலிமா இருக்கட்டும், நெகட்டிவ் ஃபிலிம், இல்லாட்டி மோனோடோனு, ஐ கான்ட்ராஸ்ட், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அண்ட் இதுலயே நமக்கு 24mm இல்ல 48mm கான ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ ரியல்மி இந்த போன்ல நிறைய விஷயங்களை உண்மையாவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இந்த போன்ல நாங்க டெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த கண்டிஷனுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அது இந்த டைம்லயே இன்னும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா வச்சு அந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு லைக் கொடுத்து மறந்துடாதீங்க. அண்ட் இந்த ஃபோனுடைய பிரைசிங் கேட்குறீங்களா? நெட் எஃபெக்டிவ் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 67,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. எப்படியா ஒரு நல்ல காம்படிஷன் வந்துருச்சு. எது ரியல்மியா? நான் அதுன்னு நினைச்சேன்.